श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। अन्वय व्यतिरेक दृष्टान्तरहितो अनुपसंहारी மூணாவது வகையான ஹேத்வாபாசம். முதல் அந்த அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஹேத்வாபாசம், அந்த அனுபசம்ஹாரி ஹேத்வாபாசமானது மூணு வகைன்னு சொல்லியாச்சு. ஒரு மாதிரி இல்லை, மூணு வகையா இருக்கு அப்படின்ட்டு. அதுல மூணாவது வகை ஃபர்ஸ்ட் சாதாரணம், அடுத்தது அசாதாரணம், இது மூணாவது வகை அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. என்னது? அன்வய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹித. நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாம இருந்ததுன்னா அது அனுபசம்ஹாரி. சர்வம் அனித்யம் பிரமேயத்வாத் இதி அத்திர சர்வஸ்யாபி பக்ஷத்வாத் திருஷ்டாந்தோ நாஸ்தி. சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்? பிரமேயத்வாத், விஷயமானதுனால அப்படின்ட்டு. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாமேன்னு சொன்னதுனால எத்திர எத்திர இந்த மாதிரி இருக்கோ தத்திர தத்திர அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. எத்திர எத்திர இந்த மாதிரி இல்லையோ தத்திர தத்திர அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அன்வயமாவும் வெதிரேகமாவும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா சர்வம்ங்கிறதுல சர்வத்தை தவிர வேற ஏதாவது உலகத்துல இருக்கணும். சர்வம்னு எல்லாமே வந்துருக்கு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அதனால உதாரணமானது கொடுக்க முடியாது. அப்போ நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் எங்க உதாரணமானது கொடுக்க முடியாதோ ஒரு விஷயத்துக்கு, அந்த மாதிரியான ஹேத்துக்கு, ஹேத்வாபாசத்துக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. சரி. கேவலான்வைனி அதிவியாப்தி வாரணாய அன்வைதி. அன்வய வெத்திரேக்கி அப்படின்னு சொல்லிருக்கு. கேவல அன்வையில போயிடும். அதனாலதான் அன்வய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு. அன்வய வெத்திரேக திருஷ்டாந்தோரைத்த கேவல வெத்திரேக்கினி அதிவியாப்தி வாரண வெத்திரேக்கி. கேவல வெத்திரேக்கியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு சொன்னா வெத்திரேக்கின்னு சேர்த்திருக்குங்க. அத்ரேதி உபதர்சித அனுமான இத்தியர்த்த. அத்ர அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது என்னது? இந்த சொல்லப்பட்ட உதாரணத்தை சர்வம் அனித்யம் பிரமேயத்வாத் அப்படின்னு சொல்ல இடத்த அப்படின்னு அர்த்தம். சொன்னப்பட்ட உதாரணத்துல அப்படின்னு அர்த்தம், ஹேத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்தியபாவது வியாப்தோ ஹேத்து விருத்த. ரெண்டாவது வகையான ஹேத்துவாபாசம். இது விருத்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். என்ன சொல்றாங்க? சாத்தியபாவத் வியாப்த ஹேதுர் விருத்த. சாத்தியபாவத் வியாப்த ஹேதுர் விருத்த. அன்வய திருஷ்டாந்தம் இல்லாதாகவும் வெதிரேக திருஷ்டாந்தமாகவும் இல்லாதாகவும் இருந்ததுன்னா அதுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. இப்ப அடுத்த என்னது? சாத்திய அபாவ வியாப்தஹ ஹேதுஹு. அப்படின்னா சாத்தியமானது அபாவமா இருக்கிற வியாப்தம், வியாப்தி எது இருக்கோ அப்படிப்பட்ட வியாப்தி, அப்படிப்பட்ட ஹேது. சாத்தியபாவ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியபாவ நிரூபித வெதிரேக வியாப்தி. சாத்தியபாவ வியாபிக்கை பூத அபாவ பிரதியோகித்துவம் அப்படின்ட்டு எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்றாங்க. சரி. விருத்தம் லக்ஷேதி சாத்தியேதி. விருத்தம்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்தியம்னு சொல்லிக்கிறான். சத்ஹேத்து வாரணாய சாத்தியபாவ வியாப்தி சாத்தியேதி அபாவேதி ச. சத்ஹேத்துல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசம் சாத்தியாபாவம் வியாப்தம் சாத்தியம் அபாவம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சரி. அசம்பவ வாரணே வியாப்தியேதி. அசம்பவம் சாத்தியபாவ அப்படின்னு சொல்லிட்டேன்னா சாத்தியபாவ ஹேத்துன்னு சொல்லிட்டேன்னா சாத்தியமானது இல்லாது அப்படின்னா அசம்பவ ஹேத்து. அந்த ஹேத்துவாபாசத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க? வியாப்தஹ அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்தோ நித்யஹ கிருதகத்வாத். சப்தோ நித்யஹ, சப்தமானது நித்தியம். ஏன் அப்படின்னா சப்தத்வாத் இல்ல. சப்தத்வாத்னா வேற ஹேத்வாபாசம் போயிடுது. சப்தமானது சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலையும் இல்ல. சப்தத்துவம் சப்தத்தோட மாத்திரம் இருக்கு. அதனால அது அசாதாரண அனைகாந்திகத்துல போயிடும். அதனால இங்க என்ன? சப்தோ நித்யஹ, சப்தமானது நித்தியம். ஏன்? கிருதகத்வாத், உண்டு பண்ணப்படுவதால். சப்தமானது உண்டு பண்ணப்படுறது. ககாரோ அயம் ககாரோ நஷ்டம் அப்படின்ட்டு. ககாரம் உண்டாருது, ககாரம் நஷ்டம் ஆகுது. ககாரம் இருக்கிறது, ககாரம் நஷ்டம் ஆகுது. ஒரு சப்தம் உண்டாருது, இருக்கு, அழியறது. அப்போ சப்தமானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? சப்தம் நித்தியம் அப்படிங்கிற கிருதகத்வாத் அப்படிங்கிற ஹேத்து.
உண்டு பண்ணப்பட்டது எப்பவுமே எதிர்க்கிறதுக்கும் தத்தத் அனித்தியம்ங்கிற சிம்பிள் நியாய பிரகாரம் கண்டனம் ஆயிடும். அதனால என்ன சொல்றாரு, கிருதகத்துவம் ஹி நித்தியத்துவ அபாவேன அனித்தியன வியாப்தம். கிருதகத்துவம்னு சொல்லி சொன்னா எத் எத் கிருதகம் தத் அனித்தியம்ங்கிற வியாப்தி மூலியமாக நிராகரிக்கப்படுறது. அதனால சாத்தியாபாவ வியாப்தி, சாத்தியமானது நித்தியம்னு நிரூபிக்க போறீங்க நீங்க. ஆனா கிருதகமானது எதுவுமே நித்தியமா இருக்க முடியாது. அதனால அது தப்பான ஹேத்வாபாசம். ஹேத்வாபாசம் அது தப்பான ஹேத்து. கிருத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நித்தியம்னு நிரூபிக்க முடியாது. கிருத்தகம்னாலே அனித்தியம் தான் அது. அதனால சாத்தியாபாவது வியாப்தி இருக்கு. எத் கிருத்தகம் தத்தது அனித்தியம்னு சொல்லி ஒரு வியாப்தி இருக்கு. எதை நிரூபிக்கிறதுக்கு? சாத்தியத்தோட இன்மையை நிரூபிக்கிறதுக்கு. சாத்தியம் என்னது? நித்தியம். நித்தியத்தோட இன்மை நித்தியமின்மை. நித்தியமின்மை எப்படி நிரூபிக்கிறது? ஒரு வியாப்தியினால. என்ன வியாப்தி? எத் எத் கிருத்தகம் தத்தது அனித்தியம். எது செய்யப்படுகிறதோ அது அனித்தியம் அப்படின்னு. சிம்பிள், புரியுறதா? சாத்தியம் நித்தியம் அப்படிங்கிறது. சப்தத்தை நித்தியம் நிரூபிக்க போறோங்க. சப்தம் பக்ஷம், நித்தியம் சாத்தியம். அந்த நித்தியத்தோட சாத்திய அபாவம் என்னது? நித்திய இன்மை. நித்திய இன்மையை நிரூபிக்கிறதுக்கு வியாப்தி என்னது? எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியம் அப்படின்ட்டு. அதனால சாத்தியாபாவ ஹேத்து எது இருக்கோ அதுக்கு பேரு விருத்தம். சத்பிரதிபக்ஷத்வாரணாய சத்விதி போத்தியம். சத்பிரதிபக்ஷ பின்ன இத்தியபி போத்தியம். சத்பிரதிபக்ஷத்து லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ணணும் சத்பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கிருத்தேதி, கிருத்த அப்படின்னா காரியத்வாத் இத்தியர்த்த. எது கிருத்தகம்னு சொல்லி சொன்னா காரியம் அப்படின்னு. கிருதகத்துவம் அப்படின்னா காரியத்துவம் அப்படின்னு அர்த்தம். அனித்தியத்வேன வியாப்தமிதி. கிருதகத்துவம் என்னாவது? அனித்தியத்வேன வியாப்தம். கிருதகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தியத்துவம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால அனித்தியத்தினால சூழப்பட்டதுனால, அது வியாபிக்கப்பட்டதுனால, எத் எத் கிருதகம் தத்தது அனித்தியம் அப்படிங்கிற நியாயத்தினால வியாப்தினால என்னாது? வியாப்திர் பவதி ஏவ தசைதி பாவக. இந்த மாதிரி வியாப்தினால அது நிராகரிக்கப்படுறதா இருக்கிறதுனால இது ரெண்டாவது வகையான ஹேத்து, விருத்த ஹேத்து. நீங்க நித்தியம்னு நிரூபிக்க போடுறீங்க, ஆனா ஹேத்துனால அது நித்தியம்னு நிரூபிக்கப்பட முடியாம போச்சுன்னா அது விருத்தம். அடுத்தது यस्य साध्याभाव साधकम हेत्वंतरम विद्यते स तत्प्रतिपक्षः. यथा இங்க தத்பிரதிபக்ஷ பின்னஹ அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் தத்பிரதிபக்ஷ பின்னம் அப்படின்னு சொல்லணும்னா இங்க சொல்லியிருக்கு சாத்தியாபாவ சாதகம். இங்கேயும் சாத்தியாபாவம். இங்க வியாப்தி, இங்க சாதகம். வேற ஒரு ஹேத்து. அங்க வியாப்தி, இங்க ஹேத்து. அதனால ஹேத்வந்தரம் சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே. சாத்தியாபாவ ஹேத்து அங்க வியாப்தி, இங்க சாதகம். ஹேத்வந்தரம் வித்யதே. தத் தத்பிரதிபக்ஷः. சப்தோ நித்யः ஸ்ராவணத்வாத். சப்தத்வாத், சப்தமானது நித்தியம். ஏன்? ஸ்ராவணத்வாத், கேட்கப்படுவதால். சப்தத்தன்மை போல சப்தத்தன்மையும் கேட்கப்படுறதா இருக்கிறதுனால சப்தம் ஆனது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனா சப்தோ அனித்யः காரியத்வாத் கடவத் அப்படின்னு இன்னொரு பிரமாணமானது நிராகரிக்கிறது. நேரடியா இன்னொரு தர்க்கத்தை வச்சு நீங்க நிராகரிக்க முடியும். சப்தமானது அனித்தியம். ஏன்? காரியத்துவாத்து கடவத்து, காரியமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படி இன்னொரு தர்க்கத்தை வச்சு அதே தர்க்கத்தை நீங்க அடிக்க முடியும். சப்தமான நித்தியம் சப்தத்துவாத்துன்னு சொன்ன அதே தர்க்கத்தை நீங்க இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிராகரிச்சிட்டீங்கன்னா, வேற பிரமாணத்தை வச்சுட்டு இல்ல, இன்னொரு ஹேத்து வச்சுண்டு நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது சத்பிரதிபக்ஷः. பின்னாடி வேற பிரமாணத்தை வச்சுட்டு நிரூபிச்சிங்கன்னா அது ஆசிரியா சித்தம், சொரூபா சித்தம். அதனால இங்க சத்பிரதிபக்ஷம் எப்படிப்பட்டது? வேற ஹேத்து வச்சு நிரூபிக்கிறீங்க, இன்னொரு தர்க்கம் கொடுக்குறீங்க. அதுக்கு நீ என்ன தர்க்கம் கொடுக்குற, அதுக்கு எதிர்க்க நானும் இன்னொரு தர்க்கம் கொடுக்குறேன் அப்படின்னு இன்னொரு தர்க்கம் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது சத்பிரதிபக்ஷம். சத்பிரதிபக்ஷம் லக்ஷேதி சாத்தியதி யஸ்ய ஹேதோஹோ சாத்தியபாவஸ்ய சாதகம் சாத்தியபாவஸ்ய அனுமாபகம் ஹேத்வந்தரம் பிரதிபக்ஷோ ஹேதுஹு வித்யதே ச ஹேதுஹு சத்பிரதிபக்ஷ இத்யர்த்தः. அதாவது எந்த ஹேத்துவானது நீங்க எந்த ஹேத்துவை கொடுத்திருக்கீங்களோ அந்த ஹேத்துவை நிராகரிக்கிற மாதிரியான வேற ஒரு ஹேத்துவானது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயமானது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது சத்பிரதிபக்ஷம். நீங்க எந்த ஹேத்துவை வச்சுட்டு ஒரு நியாயத்தை நிரூபிக்கிறீங்களோ அந்த ஹேத்துவை விட்டுட்டு வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு அந்த நியாயத்தை கண்டனம் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயத்தின் மூலியமாக அது சத்பிரதிபக்ஷம். அயமேவ
பிரகரண சம இத்தியுச்சதை. இந்த சத்பிரதிபக்ஷத்தை கூட பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிரகரண சமம்னு சொல்லி சொன்னா நீ என்ன பிரகரணத்தை கொடுத்தியோ நான் என்ன பிரகரணம் கொடுத்தியோ ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இந்த அம்பு மாதிரி. ராமாயண சீரியல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அன்பு விடுவான், இங்கேருந்து ரொம்ப நேரம் காமிச்சுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே இட்டி முடிச்சு ரெண்டு பேரும் முட்டின்ற உடனே கீழே விழுந்துரும். அது மாதிரி இவன் ஒரு ஹேத்து விட்டான், அவன் ஒரு ஹேத்து விட்டான், நியாயம் ரெண்டுமே இடிச்சுட்டு ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுறது. அந்த மாதிரி பிராச்சீனர்கள் இத பிரகரண சமம்னு சொல்லி சொல்லுவாங்க. விருத்தவாரணாய ஹேத்வந்தரம் இதி, விருத்தத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஹேத்வந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் விருத்தம் வன்யாதி சாத்தியே தூமஸ்ய வாரணாய சாத்தியேதி அபாவேதி ச. வன்யாதி சாதனத்துல தூமத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் வன்னியை நிரூபிக்கிறதுக்கோசரம் மலையில வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஹேத்து பண்ணு கொடுக்குறீங்க, தூமம்னு கொடுக்குறீங்க. அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியம்னு அபாவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க லட்சணத்துல சாத்திய பாவம்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால்தான் அசித்த திரிவித. திருப்பியும் அடுத்தது அசித்தம். அசித்தமும் மூணு வகைப்படுறது. என்னது? ஆசிரியா சித்த, சுரூபா சித்த, வியாபியத்வா சித்த. அசித்தம் மூணு வகை. ஆசிரியா சித்தம், சுரூபா சித்தம், வியாபியத்வா சித்தம். ஆசிரியா சித்தம் என்னது? அசித்தம் விபஜதே ஆசிரியா சித்தத்வாதி அங்கதத்துவம் அசித்தத்துவம். அசித்தம்னா என்னது? ஆசிரியா சித்தம் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்கு அசித்தம்னு பேரு. ஆசிரியா சித்தம் என்னது அப்படின்னா ஆசிரியா சித்த, ஆசிரியா சித்த அப்படின்னா ஆசிரியா அசித்த அப்படின்னு அர்த்தம். ஆசிரியா சித்த என்னது? யதா ககனாரவிந்தம் சுரபிஹி அரவிந்தத்வாத் சரோஜாரவிந்தவத் இதி அத்ர ககனாரவிந்தம் ஆசிரியா தனாஸ்தனாஸ்தியேவ. ஆசிரியா சித்தம்னா எந்த ஆசிரியத்துல எந்த பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க விஷயத்த அந்த பட்சமே இல்லாம இருந்ததுன்னா அது ஆசிரியா சித்தம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. மலை எங்க ஃபர்ஸ்ட் அதை காமினி. ஏன்னா மலையும் இந்திரியமும் சன்னிகர்ஷாயி மலை பிரத்யக்ஷம், புகையும் இந்திரியமும் சன்னிகர்ஷாயி புகையும் பிரத்யக்ஷம். நெருப்பும் இந்திரியமும் சன்னிகர்ஷம் ஆகாதனால சம்பந்தப்படாதனால நெருப்ப அனுமானம் பண்றோம் இந்த மலையில நெருப்பு இருக்குன்னுட்டு. இப்போ மலையில நெருப்பு இருக்கு நானும் அனுமானம் பண்ண போறேன். எங்க? இங்க முன்னாடி எங்க மலை இருக்கு? மலையே இல்லையே. மலை இல்லாத இடத்துல நீங்க மலை இருக்குன்னு நிரூபிக்க போனீங்கன்னா ஆசிரியமே இல்ல, ஆசிரியா சித்தம். அதே மாதிரி இங்க சுரபி வாசனை உடையது எது? ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. வாசனை இருக்க முடியும் தாமரைக்கு, தாமரையினால் அப்படின்னு சொல்லி, தாமரை என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரையும் தாமரை அப்படிங்கறதுனால அதுலயும் வாசனை இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா ஒரு தக்கம் கொடுத்துட்டீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்படிகமும் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. பிளாஸ்டிக் கண்ணாடி எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வெளிச்சத்தை இந்த பக்கத்துல இந்த பக்கம் விடும். நியாயம்தான். ஆனா நீங்க சொல்ற ஐட்டம் இருக்கணுமே. இங்க நீங்க சொல்ற ககனாரவிந்தமான இந்த ஆகாய தாமரையானது இருக்கணுமே. அதுல வாசனை இருக்கா இல்லையான்ற பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வாசனை இருக்குமே. பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனம் உண்டோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புறாரு பாண்டிய மன்னர். உண்மையில இருக்கா இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூந்தல் இருக்கணுமே. அது சௌரி முடியா இருந்ததுன்னா அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். உண்மையான கூந்தல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நைலான் சௌரி வச்சுட்டு இல்ல. அப்படி ஆச்சரியமே இல்லைன்னா அதுல நீங்க வாசனை இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இங்க. ஆசிரியா சித்த பக்ஷதா அவச்சேதக அபாவவத் பக்ஷகத்துவம். ஆசிரியா சித்தத்துவம் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாங்க. லட்சணமே கொடுக்கலாங்க மூலத்துல. அதனால பக்ஷதா அவச்சேதக, பக்ஷதா அவச்சேதகன்னா எந்த பக்ஷத்தன்மையை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதனால் வரையறுக்கப்பட்டதான அபாவது அதனுடைய இன்மைத்தன்மை உடையதான பக்ஷகத்துவம். பக்ஷம் சந்தித்த சாத்தியவான் பக்ஷ, அந்த பக்ஷம் எப்படிப்பட்டது? பக்ஷத்தன்மை இல்லாததான பக்ஷம். பக்ஷமே இல்லாததான பக்ஷம்க்கு ஆசிரியா சித்தம்னு வேறு. பக்ஷம் இங்க என்ன? நீங்க எடுத்துட்டு இருக்க இடம் இது சந்தேகமுடைய சாத்தியம் எங்க அப்படின்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிற பக்ஷமே இல்ல. அப்படிப்பட்ட பட்சத்தை எடுத்து அதை விசாரம் பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால இது தப்பு. பவதிஹி அரவிந்தத்தே ககனீயத்துவ ரூப பக்ஷதா அவச்சேதக அபாவது பக்ஷகத்துவம். அரவிந்தத்வே ககனீயத்துவ ரூப, அந்த தாமரை பக்ஷம் எந்த பட்சத்துல பாக்குறீங்க? ஆகாயம்ங்கிற பட்சத்துல பாக்குறீங்க.
அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆகாயத்துல தாமரையானது இருக்கவே முடியாது. அதனால அரவிந்த ரூப பக்ஷே ககனியத்துவ விரகாது, அரவிந்த ரூபமான பட்சத்துல ககனியமானது அந்த ஆகாயமானது இல்லாம இருக்கிறதுனால கிம் அரவிந்தே ககனியத்துவ விரகோ அத ஆக. இப்படி நீங்க சொல்றீங்க அரவிந்தத்துல ககனியத்துவ விரகம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படின்னா இப்படித்தான் உபதர்ஷித அனுமானி இத்தியர்த்த. அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய, ககனாரவிந்தம் அப்படிங்கிற ஆசிரியம் அதுதான் நீங்க எடுத்துட்ட பட்சம் சாத்தியம் நிரூபிக்க போறீங்க. அந்த ககனாரவிந்தத்துல வாசனைங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போறீங்க சுரபிகி அப்படின்ட்டு. அந்த பட்சமே உண்மையிலே இல்ல. அதனால பட்சமே இல்லாததுனால பட்சத்தை சார்ந்ததான வாசனை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட முடியாம போயிடுது. ஏன்னா நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது எதை சார்ந்திருக்கு, பட்சத்தை சார்ந்ததா இருக்கு. இப்போ பட்சமே இல்ல, எதை நீங்க நிரூபிப்பீங்க? அதனால நிரூபிக்கப்பட முடியாம போடுறதுனால இது முதல் வகையான ஆசிரியா சித்தி அசித்த அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஸ்வரூபா சித்தி. ஸ்வரூபா சித்தி என்னது? சப்தோ அனித்ய சாக்ஷுஷத்வா ஸ்வரூபவத் இதி ரூபவத் இதி. இப்போ ஸ்வரூபா சித்தி ஆசிரியா சித்தி ஆசிரியமே இல்ல, ஸ்வரூபா சித்தி ஸ்வரூபமே இல்ல. என்ன ஸ்வரூபம் இல்ல? சப்தோ அனித்ய, சப்தமானது அனித்யம் நீங்க நிரூபிக்க போறீங்க. சப்தம்ங்கிறது இங்க பக்ஷம், அதுக்கு நிரூபிக்க போறது அனித்யம்ங்கிற சாத்தியம். காரணம் ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? சாக்ஷுஷத்வா பார்க்கப்படுவதால். சப்தம் என்னைக்குமே பார்க்கப்பட முடியாது, பார்க்கப்பட முடியாதது சப்தம். அதனால அங்க சொரூபமே இல்ல, சாக்ஷுஷ சொரூபமே இல்ல. ஸ்ராவண சொரூபம் கேட்கப்படக்கூடிய தன்மையுடையது, பார்க்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாதனால இது சுரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது வகையா சேர்றது. அத்திர சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தஸ்ய ஸ்ராவணத்வாத். அதனால சொரூபமே இல்லைங்கிறதுனால இது சொரூபா சித்தி. சாட்சி ஸ்வரூபம் பார்க்கக்கூடிய தன்மையே இல்லாதனால இது சொரூபா சித்தி. சத்ஹேத்வபாவே அதிவியாப்தி வாரணாய சத்ஹேத்வபாவே அதிவியாப்தி வாரணாய பக்ஷே இது பக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஏன் பக்ஷே ஹேத்வபாவ அப்படின்னு சொன்னது லட்சணத்துக்கு. சொரூபா சித்திக்கு பக்ஷே ஹேத்வபாவ அதான் சொரூபா சித்தியோட லட்சணம். பக்ஷே ஹேத்வபாவ அப்படிங்கறதுல பக்ஷேன்னு விட்டுட்டு ஹேத்வபாவன்னு சொல்லிட்டேன்னா சத் ஹேத்துலையும் போயிடும். அதனால லட்சணம் கடுபடாயிடும். கட்டாதி அபாவாரணாய ஹேத்விதி. சரி, பக்ஷே பக்ஷே ஹேத்வபாவ விட்டுருங்க, பக்ஷே அபாவ அப்படின்னு சொல்லிட்டா கடப்பட்டம் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் கட்டாதி அதோட அபாவத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க? பக்ஷே ஹேத்து அபாவ அப்படிங்கிறீங்க. எந்த அபாவம்? பட்சத்துல என்ன அபாவம்? கடப்படாதி அபாவம் இல்ல, ஹேத்துனுடைய அபாவம். அதனால ஹேத்துன்னு சொல்லிட்டீங்க. ஸ்வயம் ஸ்வரூபா சித்த சுத்தா சித்த வாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த வேதேன சதுர்விதா. இந்த ஸ்வரூபா சித்தம் 4 வகை. இன்ஃபேக்ட் சுத்தா சித்த பாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சுத்தா சித்தம். சுத்தமா சித்தம் நிச்சயமா சப்தத்தன்மை ஸ்ராவணமா தான் இருக்க முடியும், சாக்ஷமா இருக்க முடியாது. அது சுத்தா சித்தம். தத்ராத்யஸ்து மூலே ஏவ வரதர்ஷிதா. முதல்ல மூலத்தையே பார்த்துட்டோம்னு சொல்லியாச்சாதான். துதியோ யதா பாகா சித்தமானது என்னது? உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் குணः ரூபத்வாதித்யத்ர ரூபத்வ ஹேதோ பக்ஷ ஏகதேசே விருத்தித்வேன தஸ்ய பாகே பக்ஷ ஏகதேசே ஸ்வரூபா சித்தத்வம். அதாவது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம், உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் இந்த 4மே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாலுமே உத்பூத ரூபமான 4மே வந்து நிலம் நீர் இதெல்லாமே 4மே குணம். குணம்னு சொல்றீங்க. 4மே குணம் தான், உண்மைதான். ஏன் என்ன காரணம் கொடுக்குறீங்க? ரூபத்வாத் அப்படிங்கிறீங்க. ஆனா ரூபம் எல்லாத்துலயும் இல்ல. வாயுல ரூபம் இல்ல, நீர்ல ரூபம் இருக்கு, அக்னியில ரூபம் இருக்கு, நிலத்துல ரூபம் இருக்கு, வாயுல ரூபம் இல்ல. ஆனா உத்பூதம் அது. அதனால ரூபம் இல்லாத இடத்துல ரூபத்வாத்னு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பாதி இடத்துல ரூபமானது இருக்கு, பாதி இடத்துல ரூபமானது இல்ல. சில இடத்துல ரூபம் இருக்கு, சில இடத்துல நீங்க மொத்தமா ஒரு இடத்த எடுத்துட்டு ஒரு ஹேத்து கொடுத்தீங்க. ஆனா எல்லா இடத்தையும் அந்த ஹேத்து கவர் பண்ண மாட்டேங்கிறது. பாதி கவர் பண்றது, பாதி கவர் பண்ண மாட்டேங்குது. அது பாகா சித்தம். பாகம் ஒரு பாகத்துல
அசித்தம், அசித்தமானது இருக்கிறதுனால பாகா சித்தம்னு பேரு. திருத்தீயோ மூணாவது வாயு பிரத்யக்ஷ. வாயு பிரத்யக்ஷः ரூபத்வே சதி ஸ்பர்ஷவத்வாதித்யத்ர ரூபத்வ விசேஷணஸ்ய வாயோ आवृत्तेः तद् विशिष्ट स्पर्शवत्वस्य अपि आवृत्तित्वेन तस्य स्वरूपासिद्धत्वं निर्वहति. அப்போ விசேஷணாபாவே விசிஷ்டஸ்ய அபாவாத். இப்போ என்ன சொல்றாங்க? மூணாவது விசேஷணா சித்த அப்படின்னு சொல்லிட்டு, விசேஷம்னா சிறப்பு, சிறப்பாக சிறப்பு மூலியமாக அசித்தமாகிறது. எப்படின்னு சொல்லி கேட்டா வாயுவானது பிரத்யக்ஷம் நிரூபிக்க போறோம். வாயு பிரத்யக்ஷம். ஏன் வாயு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்பர்ஷவத்வாத்னு சொன்னா சரி பரவாயில்ல, தொட்டு பார்த்தா தெரியாது வாயு படுறது அப்படின்ட்டு, நல்லா காத்து இருக்கு அப்படின்ட்டு தெரியாது ஸ்பர்ஷவத்வாத். ஆனா என்ன சொல்றான்? ஒரு விசேஷம் கொடுக்குறான். ஸ்பர்ஷவத்வாத்ங்கிற விசேஷத்துக்கு, சிறப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சிறப்பு என்னது? ரூபவத்வே சதி. ரூபவத்வே சதி அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ரெண்டுமே இருக்கணும். ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதாக இருப்பதால் அப்படின்ட்டு, ரூபமுடையதாகவும் ஸ்பர்ஷமுடையதாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல. ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதால் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷம் எப்படி இருக்கணும்? ரூபமுடையதா தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால வாயு ரூபமுடையதா இல்ல, ஆனா ஸ்பர்ஷமுடையது. அதனால விசேஷண பாகம் என்னது? இது விசேஷ பாகம் இருக்கு. ஸ்பர்ஷமுடையதாலுங்கிறது நிரூபிக்கப்பட முடியும். ஆனா விசேஷணம் சிறப்பானது என்னது? ரூபவத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படி அது இல்லாததுனால விசேஷணா சித்தம். இது விசேஷ நிலையில அசித்தம், விசேஷ நிலையில சித்தம், ஆனா விசேஷ நிலையில அசித்தம். இன்னொன்னு துரியோ. இப்போ ஒரு பேர் இருக்கு, ஒருத்தருக்கு மிஸ்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்றதுக்கு பதில் மிஸ் டைப் பண்ணிட்டீங்க, மார்க் எம்எஸ் டைப் பண்ணிட்டீங்க, பட்டன் பக்கத்து பட்டன் டச் பண்ணிட்டீங்க, எஸ் ஆயிடுச்சு. இப்போ எம் எஸ் மிஸ் யாரு? ஏதோ ஒரு பேரு, ஆம்பளை பேரு. இப்போ அந்த ஆம்பளைக்கு நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? மிஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. இல்ல ஒரு பொம்பளை பேர் இருக்கு, மிஸ்டர்னு அடிச்சிட்டீங்க. ஏன்னா ஆம்பளை பேர் மிஸ்ன்னு அடிச்சா கூட பரவாயில்ல, அவங்க மிஸ்ஸஸ் அப்படின்ற அர்த்தத்துல. ஏன்னா இப்ப மிஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் எம்எஸ் தான் அடிக்கிறாங்க, மிஸ்ன்னு தான் அடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல. பொம்பளை பேர் இருக்கு, ஆனா மிஸ்டர்னு அடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ தப்பு என்ன ஆயிடுறது? சிறப்பு பொம்பளை பேர் என்னவோ கரெக்ட், பேர் என்னவோ கரெக்ட், ஆனா அவங்களுக்கு கொடுத்த விசேஷனம் என்னது? தப்பு. அந்த மாதிரி இல்லாட்டி நீங்க அடிக்க வேண்டியது என்ஜினியர், ER அடிக்க வேண்டியது, நீங்க அடிச்சது DR. இப்போ சிறப்பிக்கப்பட்டவங்க, அவங்க என்னவோ ஏதோ ஒரு, அவங்க பேர் என்னவோ உண்மைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த என்ஜினியரோ இல்ல டாக்டரோ அந்த விசேஷனமானது தப்பு. அந்த மாதிரி இது விசேஷனத்தினால அசித்தம். சரி அது கரெக்ட் தான், பேர் என்னவோ கரெக்ட் தான், ஆனா நான் என்ஜினியர் அந்த பர்சன் இல்ல, டாக்டர் அந்த பர்சன் இல்ல அப்படின்னு அவங்களே நிராகரிச்சிருவாங்க. அப்போ தான் இருந்தாலும் தான் இல்ல அப்படின்னு, அந்த பேர் தன்னுடைய பேர் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால அது விசேஷனா சித்தம். துரியோ. நாலாவதான விசேஷ சித்தம் என்னது? இந்த உதாரணத்தை தலைகீழ போட்டுருங்க. ஸ்பர்ஷவத்வே சதி ரூபவத்வாத் அப்படின்னு சொல்லி விடுங்க. இது விசேஷ சித்தம். விசேஷமானது ரூபவத்வமானது வாயுல இருக்காது, அதனால இது விசேஷ சித்தம். விசேஷமானது சிறப்பிக்கப்பட்டதான இருக்காது, அதனால விசேஷ சித்தம். அத்தனை விசேஷ விசேஷ வைபரீத்தியன ஹேத்து தலைகீழ் எடுத்து போட்டுட்டீங்கன்னா உண்டாயிரும். தத்ய ஸ்வரூபா சித்தம் தூ விசேஷ அபாவ பிரயுக்த விசிஷ்ட அபாவாத் இதி போத்தியம். அதாவது விசேஷ அபாவத்தினால விசிஷ்ட அபாவம் இது இன்மை கூடியது அப்படிங்கறதுனால இது நாலாவது வகையான ஸ்வரூபா சித்தி ஆயிடுறது. ஸ்வரூபா சித்தம். சரி அடுத்தது என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தஹ. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு அடுத்த வகையான அசித்தி. அப்ப என்ன சொல்றது? சாத்திய வியாபகத்வேஸ்தி சாதன அவ்வியாபகத்துவம் உபாதி. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம். ஆனா உபாதின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருந்து
சாதனையில வியாபிக்கப்படாததா வியாபிக்காததா இருந்ததுன்னா நீங்க கொடுக்கிற ஹேத்து சாத்தியத்துல இருக்கானா சாதனத்துல இல்லாம இருந்ததுன்னா ஹேத்துல இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. நீங்க கொடுக்கிறது சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல, அப்படிப்பட்டதுக்கு பேரு உபாதி. சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன, சாத்தியத்தோட சமான அதிகரணத்துல சாத்தியத்துல இருந்துட்டு அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்மைக்கு அப்பிரதியோகி பாத்திரமின்மையா இருக்கிறது அது சாத்திய வியாபகம். அதாவது சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறது, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு பேரு சாத்திய வியாபகம்னு பேரு. சாதனவது நிஷ்ட அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம் சாதன அவ்வியாபகம். சாதனத்துல இருக்கிற மாதிரி இருந்துண்டு ஆனா அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்மைக்கு பிரதியோகி பாத்திரமா இருக்கு, சாதனத்துல நிச்சயமா இருக்காதது. சிம்பிள் லாங்குவேஜை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒன்னும் இல்ல. சாத்தியத்துல நிச்சயமா இருக்கணும், சாதனத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா இது உபாதி. நீங்க என்னத்தை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்புங்கிறத நிரூபிக்க போறீங்க. நெருப்பு என்னது சாத்தியம், அதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறீங்க, தூமவத்வாத் அப்படின்னு கேத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற உபாதி நெருப்புல இருக்கணும் ஆனா தூமத்துல இருக்கக்கூடாது, ஹேத்துவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இங்க உபாதின்னு சொல்லப்படுறது. அப்படி உபாதி கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு வியாபியத்வா சித்த. சரி, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு பர்வதோ தூமவான். பர்வதோ வன்னிமான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். பர்வதோ தூமவான். வன்னிமத்வாத் மலை புகை உடையது, நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆறுது, எங்கெல்லாம் நெருப்புடையதோ அங்கெல்லாம் புகை இருக்கிறது அப்படிங்கிற வியாப்தி. வியாப்தி என்ன பண்ணணும் அப்போ, எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமஹ யதா மகாநசி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருவீங்க. நீங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இல்ல, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை அப்படின்னுட்டு. சரி, இப்போ எத்திர தூமஹ, இந்த தூமமானது புகையானது எப்படி உண்டாறது அப்படின்னு கேட்டா ஆர்திரேந்திர சம்யோக உபாதி. இங்க உபாதி என்னது, ஆர்திர இந்தன சம்யோக. ஆர்திர அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள், ஈரமான எரிபொருளோட சம்பந்தப்பட்டதான. விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும். விறகு காஞ்சி போச்சுன்னா உளுத்து போயிடும், புடுப்புடுன்னு வந்துடும், அதுல ஒண்ணுமே வராது. இப்போ விறகா இருந்தா அதுல ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இரும்பு உருண்டையில பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இல்ல, ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா புகையே வர்றது இல்ல. அதனால தசாஹி எத்திர எத்திர தூமஹ தத்திர தத்திர ஆர்தேந்திர சம்யோக. அதனால என்ன இங்க வந்து உபாதி கொடுக்குறோம், ஆர்த இந்தன சம்யோக அப்படின்ட்டு. அந்த எரிபொருள் ஈர எரிபொருள் அப்படிங்கிறதா இங்க உபாதியா கொடுக்குறோம். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ சாத்தியம், அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல நிலை பெற்று. கரெக்ட், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும். இல்லையே, நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இல்ல, இருபொருள் இல்ல. அதனாலதான் சொல்றாரு சாத்திய வியாபகத்துவம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியத்துல இருக்கு. கரெக்ட், சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர ஆர்த்தேந்திர சம்யோகோ நாஸ்தி. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. விறகட்டையில இருக்கு, பெட்ரோல்லையும் இருக்கலாம், ஆனா இரும்புருண்டை அங்க இல்ல. யசா ஐயோ கோலகே இரும்புருண்டை. இரும்புருண்டையில நெருப்புல போட்டு எடுத்தீங்கன்னா இரும்பு பல பல பலன்னு பழுக்க அப்படி காய்ச்சுதான் இருக்கும், புகை எதுவுமே வராதுல. தொட்டிங்கன்னா நெருப்பு என்ன வேலை பண்ணுமோ அதை வேலை பண்ணும், நெருப்புக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அங்க நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல. சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருக்கு ஆனா சாதனத்துல வியாபிக்காததா இருக்கு. எது, நீங்க கொடுத்த உபாதி. ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியமான, நீங்க எதை நிரூபிக்க போறீங்க, தூமவான் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க. மலையில அதுல இருக்கு, புகையில நெருப்பு ஈர எரிபொருள் இருக்கு சம்பந்தம். நெருப்புல சாதனத்துல ஹேத்து என்ன கொடுத்தீங்க, வன்னிமத்வா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுல சாத்தியமானது இல்ல, அந்த உபாதியானது இல்ல. அதனால இது வியாபியத்வா சித்தம்ங்கிற வகையை சேர்ந்தது. பாவாதிதி சாதன அவ்யாபகத்துவம் ஏவம் அத்திர சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்வாத் ஆர்திரேந்திர சம்யோகோ உபாதி. அதனால இங்க நாம சொன்ன எந்த நிலையானது
நிரூபிக்கப்பட்டதா இருக்கோ, சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல அப்படிங்கறதுனால இங்க ஆர்த இந்தன சம்யோக ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. சோபாதிகத்வா வன்னிமத்வம் வியாபியத்வா சித்தம். உபாதி கூடிதா இருக்கிறதுனால வன்னிமத்வா அப்படிங்கிறது வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரிஞ்சுக்கோங்க, இந்த உபாதி பயங்கர கஷ்டமான விஷயம். உபாதிஸ்து மகாவியாதின்னு ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. சாத்தியம் பட்சத்தோட சம்பந்தப்பட்டது சாத்தியம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹேத்து சாதனம், அடுத்தது உதாரணம். சாத்தியமானது பட்சத்தோட சம்பந்தப்பட்டது. பட்சம் சந்தேகமுடைய இடம். எங்க மலையில சந்தேகம் இருக்கு உங்களுக்கு. என்ன சந்தேகம்? நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. நெருப்பு மலையில இருக்கா இல்லையா நிரூபிக்க போட போறீங்க நீங்க. இல்ல புகை இருக்கு அப்படின்ட்டு. புகை இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க போறீங்க. புகை இருக்கு அப்படிங்கிற ஏத்துவ எதுக்கு, எதை வச்சு புகை இருக்குங்கிற சாத்தியத்தை எதை வச்சு நிரூபிக்கிறீங்க? நெருப்பு இருக்கிறதுனால அப்படிங்கிறீங்க. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்? நெருப்பு புகை உடையதா இருக்கு எப்போன்னா ஈர எரிபொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால. ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. உபாதிய எங்க ஃபிட் பண்ணணும் அப்படின்னா சாத்தியத்துல இருக்குன்னு காட்டணும், சாதனத்துல இல்லன்னு காட்டணும். காட்டிட்டா நீங்க எதை உபாதின்னு எடுக்கிறீங்களோ அது அங்க செட்டில் ஆயிடும். இப்போ பாக்குறீங்க பாருங்க, புகை இருக்கு பட்சத்துல, புகை இருக்கு. ஏன்? ஈர எரிபொருள் இருக்கு. ஓகே ரைட், ஈர எரிபொருள் இருக்கு, சாத்தியத்துல இருக்கு, புகை இருக்கு. ஓகே, நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. ஈர எரிபொருள் இல்ல, நெருப்பு இருக்கு. ஆனா ஈரபொருள் எரிபொருள் இருக்கு, நெருப்பு இருக்கு. ஈரபொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நெருப்பு இருக்கு. அதனால சாதனத்துல ஃபிட் ஆகல. சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு உங்க உபாதி, சாத்தியத்துல சாதனத்துல ஃபிட் ஆகல. அதனால இது உபாதின்னு பேரு. இது பேரு இந்த உபாதி இங்க என்னது? ஆர்திர இந்தன சம்யோக, ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு உபாதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உபாதியானது அங்க அந்த வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசத்துல கண்டனம் ஆயிடுறது. உபாதி தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு இடத்துலயும். இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இது ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிரத் பிரஸ்தான திரயத்துல உங்களுக்கு சித்சுகி அப்படிங்கிற கிரந்தம் அது முக்கியமா வைசேஷிக தர்சனத்தை கண்டனம் பண்றதா இருக்கு. மகாவிஜான அனுமான் அப்படின்னு ஒரு அனுமான். இந்த உபாதி வச்சுருந்தா அந்த அனுமானம் விட்டோட விளையாட்டே. எல்லா இடத்துலையும் உபாதி எடுத்து ஃபிட் பண்ணணும். அப்படி உபாதியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுமானம் காலி ஆயிடுறது. அப்படி உங்க அனுமானத்தை தப்பா காமிக்கிறதுக்கு உபாதி காமிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் உபாதி காமிப்பாங்க. அப்படி உபாதி காமிக்க முடியும் எல்லா இடத்தையும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் என்ன உபாதி இருக்க முடியும் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது, புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செட் பண்ணிட்டீங்க என்னவோ. ஆனா அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு உபாதி எடுத்து ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே நெருப்பு இருக்கு, ஆனா புகை இருப்பதால்னு சொல்லி சொன்ன இடத்துல ஃபிட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு உபாதி, ஒரு உபாதியை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேத்வாபாசமும் அந்த ஹேத்துவும் தப்பு, ஹேத்வாபாசம் ஆயிடும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அவ்வளவுதான். பதக்கிருத்தியம் வியாபியத்வா சித்தம் நிரூபயதி. வியாபியத்வா சித்தத்தை இங்க நிரூபிக்கிறாரு. என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தா. சோபாதிகம் உபாதி கூடியதான ஹேத்துக்கு வியாபியத்வா சித்தம். நானும் கோயம் உபாதி வித்தியதா. உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சாத்திய வியாபகத்வே சதி சாதன வியாபகம் அப்படின்ட்டு. சாதன அவ்யாபக உபாதி இத்யுக்தே சப்தோ அனித்யः கிருதகத்வாதித்யத்ர சாமான்யவத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அபி உபாதிஹி சாத் அபி உபாதி ஸ்யாத் துவனுக்கம் ஆதாய தது அவ்யாபகத்வா ததர்த்தே சாதன வியாபகத்துவம் உக்தம். சாதன வியாபகத்துவம் உபாதிஹி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சாதனத்துல வியாபகம் சாத்திய வியாபகத்வே சத்தின்னு சொல்லாம சாதனத்துல வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாதியில சாதனத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கணும், ஆனா சாதனத்துல வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சாதன அவ்வியாபகத்துவம் மாத்திரம் உபாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சாத்திய வியாபகத்துவத்தை விட்டுட்டு சாதன அவ்வியாபகம் உபாதின்னு வந்து சொன்னீங்கன்னா, முதல் பாகத்தை விட்டுட்டு
ரெண்டாவது பாகத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? சப்தோ அனித்யஹ கிருதகத்வாத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்தமானது என்னது? அனித்யம், கிருதகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல சாமான்யத்வத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா அனித்யமானது சாமானியவத்துவமா இருக்கு எல்லா இடத்துலயும், பாஹ்யேந்திரிய கிரகணத்துக்கு சாதன அவ்வியாபகம் கிருதகத்வாத் அப்படின்ட்டு. பாஹ்யேந்திர கிரகணம் கிருதகம் எதெல்லாம் கிரகணமோ அதெல்லாம் பாஹ்யேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால துவனுக்கு முதலிய இடத்தெல்லாம் எடுத்துட்டு எதெல்லாமே அவ்வியாபகமா இருக்கு. நீங்க அங்க பார்க்க முடியாது. துவனுக்கு அந்த இடத்துல அது கிருதகம் இருக்கு, பட் நம்மளுடைய கிருதகம் இல்லை, அது நம்மளால கிருதகம் பண்ண முடியல, அது உண்டாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்துவம் இல்லை. உங்களுடைய இந்திரியத்தால நீங்க கிரகிக்க முடியுமா? துவனுக்கு துவனுக்குல இருந்தா இந்திரிய கிராஹ்யத்தன்மை வருது, துவனுக்கு இந்திரிய கிராஹ்யம் இல்லை. அதனால சாமான்யவத்வேசதி அஸ்மதாதி பாஹ்யேந்திர கிராஹத்துவம் அப்படிங்கிறது சாதன அவ்வியாபகத்துவம் இருக்கு. அதனால துவனுக்கு முதலெல்லாம் கிருதகமா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது அப்படிங்கிறதுனால அது உபாதிகிரஸ்த தோஷம்ங்கிறது. அதனால சாத்திய வியாபகத்வே சதி அப்படின்னு சொல்லணும். சாத்தியத்துல இருக்கிற தன்மை இருக்கணும், அது இருத்தலுடையதா இருக்கணும். சாதன சாத்திய வியாபகத்துவம் முக்தம். தௌ அபி தௌ தாவதி தாவதி உக்தே தாவதி உக்தே என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.